மிதுனராசிக்காரங்களுக்கு இடம் மாற்றம் 100 விழுக்காடு உண்டு. ஒரே ஒரு சின்ன அட்வைஸ், ஒரு வேலை இருக்குன்னா மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில வாங்க. இல்லாட்டி கோவப்பட்டு அவசரப்பட்டு வெளியில வந்தீங்கன்னா, அதனால நீங்க என்ன விஷயம் பண்ணாலும் தாராளமா பண்ணலாம். ஆனா கர்மா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது ஒரே ஒரு விஷயம் கவனமா இருங்க. கடகராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும்? கடகராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும்னா, சனினாலே கர்மாகாரகன்னு பேர். அவன் தான் ஆவில தீர்மானம் பண்ணக்கூடியவன். 7.5 சனியில கொடுக்கறத எனக்கு தெரிஞ்சு சனி அஷ்டம சனியில கொடுத்துட்டு போயிடுவார். தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த 2026 வருடம் மார்ச் மாதம் நிகழக்கூடிய சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா 2 விதமா இயங்க போகுது. சனி உங்களுடைய அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டே பார்க்க ரெடி ஆயிட்டாரு. அவரே 30 வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஒரு அக்கவுண்ட்ஸ் ஆடிட்ட க்ளோஸ் பண்றாரு. அப்போ மற்றதெல்லாம் எடுத்து பார்ப்பார்ல, யார் மாட்டுவான்னு பார்த்தா மிதுன ராசிக்காரங்க தான் மாட்டியிருக்கீங்க. ஏன்னா 10ஆம் இடத்தில் சனி அமர்தல், கர்மாஸ்தானத்துல போய் சனி அமர போறார். உங்களுடைய முன்னோர்களுக்கு ஏதாவது பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த டைம் இருக்குப்பா பண்ணிக்க. இது வரைக்கும் நீ உங்க அப்பா இறந்து போயிட்டாரு, நான் ஃபாரின்ல இருக்கேன் பார்க்க முடியல, இல்லை கொரோனா டைம்ல அப்படி போனாங்க இப்படி போனாங்க, இல்லை மூத்தோர்கள் வீட்டில் இருந்தாங்க நான் ஒழுங்கா திதி கொடுக்க முடியல, அது கொடுக்க முடியல, இது கொடுக்க முடியல, இதெல்லாம் உண்மையா பொய்யானா நான் தனியாக வீடியோ எடுத்து ப்ரூஃபோட இதெல்லாம் உண்மை அப்படின்றத நம்ம அப்புறம் பாட்டுக்கலாம். இப்போதைக்கு யாரெல்லாம் கர்மா பண்ணாம வெயிட் பண்ணிருக்கீங்களோ இந்த நேரத்தில் பண்ணும்போது மொத்தம் அதற்கான பிளஸ்ஸிங்கை நீங்கள் வாங்கிக்க முடியும். ரொம்ப சிம்பிள். சனினாலே கர்மாகாரகன்னு பேர். அவன் தான் ஆவில தீர்மானம் பண்ணக்கூடியவன். மூதாதையருடைய தொடர்பு யாருக்கு உண்டுனா சனி தான். ஜெனட்டிக்னு சொல்ற விஷயத்தை யார் இண்டிகேட் பண்றாங்கன்னா சனி தான் இண்டிகேட் பண்றாரு. அதனால மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஜெனட்டிக்கா வரக்கூடிய ப்ராப்ளம் இந்த தடவை லைட்டா எட்டி பார்க்கலாம். இந்த சனி பயிற்சி என்ன கொடுக்க போது, எதுல கவனமா இருக்கணும், எதை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பதட்டப்படாம பண்ணிக்கலாம், கிடைச்சிடும் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் யாரெல்லாம் தொழிலில் பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்களோ, என்னதான் சொல்லியிருப்பாங்க 10ஆம் இடத்துல சனி வருது ஐயோ வேலை போயிடும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் வேலை இருக்கும். இந்த 3 மாதம் ஆச்சு 4 மாதம் ஆச்சு ப்ரமோஷன் போடலைன்னா இது ஏப்ரல் மாதம் உங்களுக்கான ப்ரமோஷன் கிடைச்சே தீரும். நீங்கள் கவலையப்பட வேணாம். ஆல்மோஸ்ட் இன்னும் சொல்கிறேன், அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கோங்க. இந்த சனி பயிற்சி ஆகக்கூடிய நேரத்தில் ராசிநாதன் கொஞ்சம் வக்ரமாக இருக்காரு. ஆனால் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ராகு ஆல்ரெடி வக்ரம் பண்ணாட்டு தான், அவரோடு சேர்ந்து வக்ரம் பண்ணாலும் மைனஸ் இன்ட்டு மைனஸ்னு ப்ளஸ்ஸாக மாறிடும். அதனால் பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம். பெரிய நிம்மதி பெருமூச்சு என்னன்னா, தலைக்கு மேலே இருந்த குருவும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா மிதுன ராசிக்காரங்க காட்டில் அடமலை தான். கொஞ்சம் நீங்களாவே போட்டு அதுவா இதுவா அதுவான்னு டைலமாவாக இருந்தீங்கல்ல, அதுலேருந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். மக்களே என்ன கமெண்ட்டில் கழுவி ஊற்றக்கூடாது, அப்புறம் ஹைஃபையும் பண்ணிக்கூடாது. இந்த 10ஆம் இடம் தான் மாமியார் வீடு. அந்த இடத்துல சனி உட்கார போகிறது. இருந்தாலும் ஒருவேளை உங்கள் நேட்டர் ஹாரோஸ்கோப் நல்லா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், மாமியாருக்கு மருமகளுக்கும் சண்டையா இல்லை ஒத்துக்காமல் இருந்ததுன்னா அப்படியே 2 பேரும் அப்படியே அந்யோன்யமாக கூடிடுவீங்க. இந்த தடவை மாமியார் சொத்தெல்லாம் உங்களுக்கு சேர்றதுக்கான வாய்ப்பை சனி கொடுத்தே தீருவார். நான் கொடுக்குறேன் கவலைப்படாது அப்படின்ற மாதிரி கொடுத்துடுவார் போகும்போது. அதனால் அந்த இடம் வழுக்க போகிறது. அதே மாதிரி 10ஆம் இடம் தான் மூத்த சகோதரனுடைய இருக்கக்கூடிய பிணவுகளும் இந்த தடவை சரியாக போயிடும். இல்லையா அவரோட ஒரு சில மனஸ்தாபம் வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அப்போ உடன் பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். யாருக்கு? மிதுன ராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இல்லாமல் செல்ஃப் இயங்க போகுதுன்னு சொன்னேன்ல, சுயத்தின் சார்ந்து சில விஷயங்கள் பண்ணுவீங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்திருப்பீங்க, ஆனால் உங்கள் மேலே வேலை செய்கிறவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போவாங்க, திரும்ப அந்த இடத்துக்கு ஆளே போட மாட்டாங்க. அப்போ அவரோட வேலையை சேர்ந்து நீங்கள் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வேலை பளு அதிகரிக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இடம் மாற்றம் 100 விழுக்காடு உண்டு. இப்போ இருக்கிற இடத்துலேருந்து வேற இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. யாரெல்லாம் வெளிநாடு வெளி மாநிலம் போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ இப்போ அதற்கான நேரம் இருக்குது. யாரெல்லாம் அங்கே இருக்கீங்களோ இந்தியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் இருக்கீங்களா வேற ஊர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி வளைகுடா நாடுகளில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு பதிவு செய்யப்படலாம். என்னுடைய கணிப்புப்படி ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன ராசிக்காரர்கள் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கலன்னு போராடினீங்களோ இந்த தடவை இந்தான்னு சனி கொடுப்பார். ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய சோதனையை கொடுத்து உங்களை சாதனையாளரை மாற்ற போகிறார் இந்த தடவை. அதனால் கொஞ்சம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது இந்த காலகட்டம். எதில்? வேலையில். ஒரே ஒரு சின்ன அட்வைஸ், ஒரு வேலை இருக்குன்னா மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வாங்க. இல்லாட்டி கோவப்பட்டு அவசரப்பட்டு வெளியில் வந்தீங்கன்னா அது அப்புறம் நம்மளுக்கு பிரச்சனையை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடம் ஆல்ரெடி மனம் சார்ந்த விஷயம்னு சொல்லிட்டேன்னா, அந்த மனம் சார்ந்த விஷயத்தை வீட்டு அதிபதி இந்த தடவை ஆரம்பிக்கும் போது சனி பேச்சு ஆரம்பிக்குது, அவர் வீட்டில் இருந்தால் ட்ரான்ஸ்ஃபரே ஆகிறாரு. அதனால பார்த்துக்கலாம். உள்ள இருக்க ரொம்ப நல்லவன் ஒருத்தர் சொல்லுவான், அவன் பேச்சை கேட்கவே கேட்காது, வேற யாரும் இல்லை மிஸ்டர் சந்திரன் தான். சரியா? அதனால அந்த குரு பையன் வர வக்கர நிவர்த்தியை எழுந்து விட்டார். அவர் தலைக்கு மேலே உட்காந்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா, நம்மளே இங்கே நல்லா இல்லை, அப்புறம் எங்கே எல்லாரும் நல்லா இருக்கிறது. அதனால சனியோட பார்வைக்கு நம்ம போயிடுறது பெட்டர். 2வது, இது வரைக்கும் இல்லாத பார்ட்னர்ஷிப் அமையும். இது வரைக்கும் இல்லாமல் இடம் வாங்கி போடுவீங்க.
நீங்க நகை வாங்குவீங்க, கார் வாங்குவீங்கன்னா சொல்லலாம். ஆனா இடம் வாங்கலாமான்ற மனசுல உறுத்தும். இது வந்து கோச்சாரம் பண்ணக்கூடிய நிகழ்வு. ஒருவேளை உங்க நாட்டல ஹாரோஸ்கோப்ல இடம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா, 100 விழுக்காடு கண்டிப்பா வாங்கியே தருவீங்க. காசே இல்லாட்டி கடன் வாங்கியாவது வாங்கிடுவீங்க. அப்ப இடம் வாங்குவதற்கான, மனை வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் யாருக்கு உண்டு? மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. கம்யூனிகேஷன் சூப்பர். இந்த தடவ தனியா தொழில் முனைவோரா ஆகலாமான்னு யோசிப்பீங்க. நெறைய மிதுன ராசிக்காரங்க இந்த தடவ ஆன்டர்பிரினரா மாறப் போறீங்க. அது மாறுறதுக்கு சனி ஹெல்ப் பண்ண போறாரு. சூப்பரான டைம் பீரியட். ஃபோர்டு காரனும் இந்த நேரத்துல தாங்க மாறுனாரு. இந்த சனி 10ல வந்து சேரும்போது, சனி 7.5 சனியா இருக்கும்போது, சனி அஷ்டமத்துல இருக்கும்போது தான் ஒரு மனுஷன் ஜெயிக்க முடியும். அதனால நீங்க என்ன விஷயம் பண்ணாலும் தாராளமா பண்ணலாம். ஆனா கர்மா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்துல என்ன விதி விதிக்கப்பட்டிருக்கிறதோ, அதற்கு தகுந்த மாரி தான் சனியோட அமைப்பு. நான் சொன்ன இந்த இடத்துல எந்த இடத்த இயக்க போதுன்றது ஒண்ணு இருக்கு. உங்கள 4ஆம் இடம் இயக்கி உங்களுடைய சுயத்தை வெளிப்படுத்த போதா? இல்ல 12ஆம் இடத்த இயக்கி உங்களுக்கு விரயத்த குடுத்து உங்களுக்கான லாபத்த குடுக்க போதா? இல்ல 7ஆம் இடத்த அப்படியே இயக்கி உங்கள வந்து ஸ்பவுஸுக்கும் உங்களுக்குமான, இல்ல எதிராளிக்கும் உங்களுக்குமான புரிதல கொண்டு வர போதான்னு தீர்மானம் செய்ய போகுது. அப்போ அந்த 3மே இயங்க போகுது. ஒரே ஒரு விஷயம் கவனமா இருங்க. கொஞ்சம் வீட்ல விட்டு குடுத்து போணும். இல்லன்னா, அது தேவையில்லாத பஞ்சாயத்த கொண்டு வந்து விட்டுரும். ஏன்னா 7ஆம் இடத்திற்கு சனியோட 10ஆம் பார்வை. இருக்கறதுலயே கொஞ்சம் கொடிய பார்வை 10ஆம் பார்வை. இந்த 10ஆம் இடத்துல உட்கார்ந்து சனி வந்து 10ஆம் பார்வையா உங்களோட 7ஆம் வீட்ட பார்க்கும்போது, ஆ திருமணம் பண்றீங்க அப்டின்னா, 1க்கு 2 தடவ ஜாதக கட்டத்த பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுங்க. படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிக்க போறீங்க. நெறைய பேர் வந்து அதுவும் 2ஆம் இடத்துக்கு குரு வந்தப்புறம்லாம் வாவ்! யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களோ, ஏன்னா ஆரம்பிக்கும்போது இந்த வருஷம் வந்து செவ்வாயோட ஆரம்பிக்குது. யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களா? யாரெல்லாம் யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களா? யாரெல்லாம் வந்துட்டு பேங்கிங் எக்ஸாம் எத்தன பேருக்கு இந்த தடவ போஸ்டிங் கன்ஃபார்ம். நீங்க இதுவரைக்கும் 4 அட்டெம்ப்ட், 5 அட்டெம்ப்ட் முடியல. இதுதான் கடைசி அட்டெம்ப்ட்டா கண்டிப்பாக இந்த தடவ கவர்ன்மென்ட் உத்தியோகத்தை வாங்கியே தீருவீர்கள். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு டைம் பீரியட். 40 வயதிலேருந்து 60 இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆல்மோஸ்ட் மேல் சொன்ன அத்தனை பலனும் உங்களுக்கு தான். நமக்குன்னே 2, 3 ஏழ்றலாம் வந்து சேரும். கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அந்த வர்றது சரியா தவறான்னு பார்த்துட்டு பண்ணுங்க. 2ஆம் திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட வேணாம். இது மட்டும் தான் என்னுடைய ஒரே ஒரு அட்வைஸ். மத்தபடி எல்லாம் நல்லதா நடக்க போது. முடியும்னா ஒரு தடவ திருப்பதி போயிட்டு வாங்க. திருப்பதி பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கீழ வராகமூர்த்திய பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் பெருமாள பார்த்துட்டு வரக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏறுமுகம் தான். ஓகே. எஸ்பெஷலி மிதுன ராசிக்கார பெண்களுக்கு எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழில் முனைவோரா ஆவீங்க. சொன்னா உங்களுக்கு காமெடியா இருக்குங்க. இருந்தாலும் சொல்றேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு நேரம் கிடைக்குங்க. மிதுன ராசிக்கார பெண்களுக்கு. அப்படியே ஓடிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் சரியா போகுது. இல்லத்தரசியா இருந்தாலுமே வீட்ல உட்கார்ந்து காமர்ஸ் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. அவங்களுக்கு சக்சஸ் குடுக்கும். ஆன்லைன் மூலமா வியாபாரம் பண்ணக்கூடிய அத்துணை மிதுன ராசி பெண்களுக்கும் தாறுமாறான ஏறுமுகம் தான். கவலையே பட வேண்டாம். நெறைய பேர் திடீர்னு சேனல் ஆரம்பிக்கிறது, இன்ஸ்டா ஆரம்பிக்கிறது, ஏதேதோ புதுசு புதுசா பண்ணி உங்களை நீங்கள் நிலைப்படுத்திக் கொள்வீர்கள். அதன் மூலமாக லாபம் வரும். ஸோ மிதுனராசிக்கார பெண்களுக்கு நெறைய கூட்டாளிகள் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்துல மட்டும் கவனம் தேவை. யாரையும் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கும்போது 1க்கு 2 தடவ வெரிஃபை பண்ணிக்கோங்க. மத்தபடி மிதுனராசிக்கார பெண்களுக்கு இந்த தடவ தொழில் மூலமாக ஒரு வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு சனி தயாராக இருக்கிறார். அதே சமயம் தொழில் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு அந்த தொழில் மூலமாக சில படிப்பினையை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறார். தேவையில்லாத நட்பு தேவையில்ல. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்க போது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பிறக்கவிருக்கக்கூடிய மார்ச் மாதம் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கு பிடித்த கடகராசினியர்களுக்கு. கடகராசினியர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அப்பாடின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். விடுதலை, விடுதலை, விடுதலைன்னு கெத்த காலத்துக்கு விட்டு நடந்து போற அளவுக்கு இதுவரைக்கும் போட்டு பாடா ஆஹ வச்சு வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல. வச்சுக்கிட்டே செய்யுதே அப்படின்ற மாரி தான் இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு. அதிலிருந்து ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்டுருவீங்க. வெளியில சொல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. நான் பட்ட பாடு எனக்கு தெரிஞ்சு இந்த 2 1/2 வருஷம் இது சொல்லலாமான்னு தெரியல. ஒரு ஜோதிடரா சொல்லக்கூடாதா இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். 7 1/2 சனியில குடுக்கறத எனக்கு தெரிஞ்சு சனி அஷ்டம சனியில குடுத்துட்டு போயிடுவாரு. அந்த 7 1/2 வருஷம் என்ன குடுப்பாரோ அத 2 1/2 வருஷத்துல காட்டிருவாரு. அதனால தான் அஷ்டம சனினா எல்லாருக்கும் ஒரு பயம். 7 1/2 விட அஷ்டம சனி ஏன் பயப்படுறாங்கன்னா இதுதான் காரணம். 8 நாளே இன்ஃபினிட்டுங்க. என்ன பண்ணணும் அதுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. சனி நீ என்னய்யா பண்ண போற? அப்படின்னா அவருக்கும் சொல்றதுக்கு ஆள் இல்ல. என்ன வெயிட் பண்ணு. எனக்கு என்னலாம் உன்னோட டேட்டா இருக்கோ அதை பொறுத்து தான் நான் செய்வேன் மாசம் மாசம். கடகராசிக்காரர்களுக்கு வாரம் வாரம் செஞ்சாரு சனி. அதனால இந்த தடவ அதுலலாம் இருந்து வெளில வரப்போறீங்க. அப்பாடின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடும். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்தா, இல்ல ஒரு நதி இருந்தா போய் குளிச்சுட்டு வந்துருங்க. பெட்டர். நிம்மதியா வந்து ஏன்னா மனம் சார்ந்து இயங்கக்கூடியதான் கடகம். அதனால தண்ணீரோடு கனெக்ட் ஆயிடுச்சுன்னா, அப்படின்னு விட்டுருவாங்க. ஏன்னா கடகமே தண்ணீர பார்த்தா ஜாலியா ஜில்கனா ஆயிடும். எல்லாருக்கும் ஃப்ரூட்ஸ் வேணா, இவங்களுக்கு மட்டும் ஜூஸ் வேணும். ஏன்னா அது கடகமே அப்படித்தான். நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? தரமான சம்பவங்களை நிகழ்த்தி காட்டப் போகிறது. இந்த 12 ராசியில யாரு நிம்மதியா இருக்க போறீங்கன்னா, மகரமும் கடகமும் தான். இந்த சனிப்பெயர்ச்சியில. அதனால சனிப்பெயர்ச்சியை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ 9ஆம் இடத்தில் சனி போய் அமரப் போகிறார்.
சனி அமர்ந்து அந்த இடத்த ஃப்ரீஸ் பண்ண போறாரே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. 9ஆம் இடத்துல சனி அமர்ந்தாலும் இந்த தடவ 30 வருடத்துக்கு அப்புறமா நிகழக்கூடிய இத்தனை பிளானட்டோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சி. சாமியாவது, பூதமாவதுன்னு சொன்ன கடகராசிக்கு இனிமே கோவில் கோயிலா சுத்த போறீங்க. இதுவரைக்கும் நான் வாங்குன அடி அப்படி. உங்கள சொல்லி தப்பு இல்ல. இத்தன அடி அடிச்சா எந்த சாமிய நம்புறது? ஆனா இந்த தடவ அப்படிலாம் இல்ல. ஏன்னா, வாய்ப்புகள் வருது, வரல அதெல்லாம் தாண்டி வம்பு வருது மேடம். நான் சும்மா தான் உட்காந்துருந்தேன். என்ன கூட்டு போயிட்டு மாட்டி விட்டாய்ங்க. நான் பேசாம வேணான்னு தான் சொன்னேன். எனக்கு பிரச்சனை. நான் சும்மா நல்லா வேலை பார்த்துட்டு திடீர்னு எனக்கு உடம்பு முடியல, கை கால் வேலை புடியல, அதாயிடுச்சு, இதாயிடுச்சு. என்னன்னே புரியல. ஒரு மாரி வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ண போறோம்னு ஒரு பீதிய குடுத்துட்டு போயிடுச்சு. இனிமே அப்படிதான் இருக்குமான்னா, அப்படிலாம் இருக்காது. ஏன்னா, உங்க ஆட்டோகிராஃப் எடுத்தா எனக்கு தெரிஞ்சு 2 1/2 வருஷம் ஓடும் இன்னும். அதனால கடகராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாரு சனி. பாக்கியங்களை அள்ளித்தரக்கூடிய சனியாக வரப்போகிறார். நெறைய பக்குவப்படுத்த போறார். ஒரே ஒரு விஷயம் சாமி, உழைக்காம சம்பாதிக்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, முதல்ல செக் வைக்கிறது சனி இந்த இடத்துல தான் வைக்க போறார். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நெறையா பேருக்கு வெளியூரு, வெளிமாநிலம், வெளி இடத்துக்கு மாறுவீங்க. இதுவரைக்கும் இருந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு மாறியிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு போன வருஷமே அது நிகழ்ந்திருக்கும். எங்க திருக்கணிதப்படி நிகழ்ந்திருக்கும். அப்படி மிச்சம் அந்த கொஞ்சம் கொஞ்சம் சொசுறு விடாம இருந்தா கூட கடகராசிக்காரங்களுக்கு மொத்தமா பண்ணி, இந்த மார்ச் மாசத்துலருந்து ஒரு புது தெளிவையும், புது தன்னம்பிக்கையும், புது வாய்ப்புகளையும் இந்த தடவ குடுக்க போறாரு. பண ரீதியாக, மன ரீதியாக, உடல் ரீதியாக, எல்லா ரீதியாகவும் பட்ட கஷ்டத்திலருந்து வெளியில வந்துருவீங்க. போதும் போதும்ன்னு சொல்ற அளவுக்கு எனக்கும் என்னோட தலையணைக்கும் தான் தெரியும். நான் எவ்வளோ அழுதுருப்பேன்னு. வேற யாருக்கும் தெரியல. வெளியில அப்படியே காட்டிக்கிட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும்னு சொன்ன கடகராசியோட கண்ணீர் அடைய போகிறது. கவலைகள் எல்லாம் மாறப்போகுது. கலக்கங்கள்லாம் தீரப்போகுது. வேற லெவல்ல இருக்க போறீங்க. இனிமே நீங்க சொல்றது தான் சட்டம். நம்ம ராஜா மாதா மாரி, இதுவரைக்கும் ஏன் நீ பேசுற போன்னு சொன்னவங்கள நீங்க பேசுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்பாங்க. எங்க எத இன்வெஸ்ட் பண்ணா பணம் வரும்ன்றத சூட்சுமத்த தெரிஞ்சு பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி பண்ணி லாஸ் ஆயிருக்கும். இந்த தடவ கரெக்ட்டா அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நெறைய சனி இந்த தடவ நல்லாவே எப்பயுமே அம் 7 சனி முடிஞ்சு போம்போதும் சரி, அஷ்டம சனி முடிஞ்சு போம்போதும் சரி, சனி குடுத்துட்டு போவாரு. இதுதான் அவரோட ரியாலிட்டி. இந்த தடவ கொஞ்சம் 30 வருஷத்துக்கான ஒரு விதைய குடுத்துட்டு போக போறாரு. ரொம்ப, 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 ரொம்ப நல்ல காலகட்டம். எவனெல்லாம் உங்கள கேவலப்படுத்துனானோ, எவனெல்லாம் அசிங்கப்படுத்துனானோ, எவனெல்லாம் நீ உருப்படவே மாட்ட, வாழவே மாட்ட, அவ்வளோதான் போயிட்டேன்னு சொன்னானோ, அவன் முன்னாடி எந்திரிச்சு விஸ்வரூப தரிசனம் குடுப்பீங்க. கம்யூனிகேஷன்ல இதுவரைக்கும் நான் ஒண்ணு சொன்னா, அவங்க ஒண்ணு புரிஞ்சுகிட்டு தேவையில்லாத பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த தடவ அது கிளாரிட்டி கிடைக்க போகுது. போடுற முயற்சியெல்லாம் தவறா எடுத்துக்காத. நீ புடுங்குறதெல்லாம் தேவையில்லாத ஆணிதான்ற மாரி புடுங்கிட்டு இருந்ததெல்லாம் போயிட்டு, இனிமே கரெக்ட்டா கேரம் போர்டு காயின் அடிக்க போறீங்க. எல்லாருக்கும் செக் வைக்க போறீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு காலம் செக் வச்சுச்சு. இனிமே நீங்க வைப்பீங்க. அந்த அளவுக்கு உங்கள நீங்க ரீசார்ஜ் பண்ணிப்பீங்க. கணுக்கால்ன்னு சொல்லுவாங்க. காஃப் மசில்ல பெயின் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த சனி பெயர்ச்சியில குடுக்கலாம். அதுல ஏதாவது ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்பு குடுக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. மத்தபடி கடல் கடந்த உத்தியோகம், கடல் கடந்த வியாபாரம் எல்லாம் நடக்க போகுது. காரிய வெற்றி கிடைக்கும். கடனே கிடைக்கலன்னா இந்த தடவ கடன் கிடைக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நெறைய குட்டி குட்டியா வாங்கியிருந்த லோன ஒரு பெரிய கடன் வாங்கி க்ளோஸ் பண்ணி முடிச்சுடுவீங்க. ஸோ கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கல்யாணத்தின் மூலமாக பிரச்சனைய ஃபேஸ் பண்ணவங்க இந்த தடவ வந்துருச்சு மேடம். கல்யாணம் வரைக்கும் வந்து நின்னு போச்சு அப்டின்னா, இந்த தடவ திரும்ப எகைன் உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா குருவோட அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாரி கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிடுச்சு அப்டின்னா, இந்த தடவ அதெல்லாம் இல்ல நீங்களே கூப்ட்டு பேசி, அவங்களே வந்து உங்ககிட்ட வந்து பேசிட்டு போயிடுவாங்க. சமரசமா சில விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு வருது. லாபத்துல வந்து சனி பார்க்கும்போது லாபத்தை 2 மடங்கு ஆக்கி குடுக்க போறாரு. எத பத்தியும் கவலைப்பட வேணாம். ஆனா ஒண்ணு நான் திரும்பவும் சொல்றேன். மனம் அப்டின்ற வீடு தான் கடகம். அதனால உழைக்காம சம்பாதிக்கணும், உட்காந்த இடத்துல சம்பாதிக்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அடுத்த நிமிஷம் சனி ஃப்ரீயா போச்சுட்டு போயிருவாரு. அத மட்டும் கவனிச்சுக்கோங்க. மத்தபடி எல்லாமே நடக்குது. கடகராசிக்காரர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்க போகுது. கண்ணு கெட்டுன தூரம் வரைக்கும் கலர்ஃபுல்லா இருக்க போகுது. எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஒரு விஷயத்துல கவனம், அடுத்தவரிடம் பணம் வாங்கக்கூடியதிலும், அடுத்தவருடைய பொருளை வாங்கக்கூடிய இடத்திலும் கவனம். புரிஞ்சுச்சா? நெறைய பேரு எதுக்குடா வாழ்க்கை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நெனச்சிருப்பீங்க. நெறைய பேரு தவறா எடுத்துக்காதீங்க. சூசைட் பண்ற அளவுக்கு உங்கள டார்ச்சர் பண்ணியிருக்கும். ஆனா அதெல்லாம் இல்லாம ஜெயிச்சிட்டீங்கல்ல. இதுவே ஒரு பெரிய சாதனை தான். அந்த 2 1/2 வருஷத்த ஹேண்டில் பண்ணதே கடகத்துக்கு பெரிய அப்ளாஸ் குடுக்கலாம். இனிமே அதோட சூப்பரா இருக்க போகுது. ஸோ இத்தன வருஷ அனுபவத்தையும் வைத்துக்கொண்டு நீங்க ஏன்னா 2018லேருந்தே கடகம் நல்லா இல்ல. நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். அப்ப இனிமே வரக்கூடிய டைம் உங்களுக்கு அபரிவிதமான ராஜயோகத்த குடுக்க போகுது. பார்ட்னர்ஷிப்ல மட்டும் கவனம் தேவை. ஏன்னா, ராகு ஒட்டுல உட்கார்ந்திருக்காரு. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மத்தபடி பார்ட்னர்ஷிப் மூலமா லாபம் வரும்னு யோசிச்சீங்கன்னா, அங்க கொஞ்சம் கவனம். நீங்க தாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. அடுத்தவங்களால உங்களுக்கு லாபம் வராதுங்க. தயவு செஞ்சு இந்த பேசிக் சினாரியோ கடகம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, நம்ப வந்து பொறந்ததே ஊருக்கு உழைக்கிறதுக்கு தான்.
அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கு தான். நீங்க சுயநலமா அங்க ஏதாவது யோசிச்சீங்கன்னா, கடகத்துக்கு ஆப்பு கன்ஃபார்ம். நீங்க அடுத்தவங்களுக்கு குடுத்தீங்கன்னா, கடகம் தூக்கி விட்டுரும். இவ்வளவுதான் வித்தியாசம். யாரும் சொல்ல மாட்டாங்க ஜோசியக்காரங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். கடகராசியோட பிறப்பின் ரகசியமே அடுத்தவர்களுக்கு குடுப்பது. ஊருக்கு உழைக்கிறது. அரசியல்வாதி எல்லாரும் பாருங்க கடகத்துல பிளானட் இல்லாம அரசியல்வாதியே ஆக முடியாது. பெரிய பெரிய மினிஸ்டர், மந்திரி நீங்க இதுவரைக்கும் பண்ண எல்லாரையும் எடுத்து பாருங்க. அது மட்டும் தான் இருக்கும். அப்ப நீங்க அடுத்தவர்களுக்காக குடுக்க ரெடியாக இருக்கிற பட்சத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு குடுக்கும். உங்களுக்கு வேணும் நீங்க வாங்கிக்கிற பட்சத்தில் எல்லாத்தையும் புடுங்கி விட்டு அமுத்தி விடும். இந்த இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த வருஷம் தாறுமாறா இருக்கும். எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் மட்டும் மிகுந்த கவனம் தேவை. 2ஆம் இடத்துல கேது இருக்காரு. ஃபேமிலி விஷயத்துல டக்குனு முடிவு எடுத்துறாதீங்க. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கவங்க நான் உங்கள்ட்ட சொல்ற விஷயம். என்ன மேடம் 40 வயது 40 வயதில தான் நம்மளுக்கு காப்பு வைப்போம். அதனால அந்த வயதில இந்த தசா புத்தியை பொறுத்து ஏன்னா இந்த நேரத்தில நம்மளுக்கு தான் சுக்கிர தசை வீசுமே. அதனால நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்போ ஒய்ஃப் கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வம்பு தும்பு, அடுத்து சூரிய தசை வீசும். அப்போ ஆளுமையில பிரச்சனை. இது ஏதோ ஒண்ணு நடக்கும். அதனால அதில மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. ஓகே. கடகராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும்? கடகராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும்னா, வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். கடகராசி பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவை நெறைய ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் எல்லாம் கிடைக்கும். ஆனா, நெறைய பிளேமிங்கும் நடக்கும். வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் நிதானமா தேவை. எப்போ வரைக்கும்? ஜூன் மாசம் 12ஆம் தேதி வரைக்கும். ஜூன் மாசம் 12ஆம் தேதி தாண்டிடுச்சுன்னா, நீங்க வைக்கிறது தான் சட்டம். குருமார்கள்லாம் உடனே நீங்க கத்துக்கல. உங்களுக்கு மேல இருப்பாங்கல்ல, மேலதிகாரிகள்னு எடுத்துக்கோங்களேன். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால அத டென்ஷன் ஆயிட்டு அதே மாரி மாமியார் கூட குரு தான். எப்படி அரிசி வைக்கணும், எப்படி புளி வைக்கணும்னு சொல்லிக் குடுக்குறாங்க. அதனால அவங்க திட்டுவாங்க. கொஞ்சம் வாங்கிக்கங்க. அ ஏதோ கேட்குது. என்ன திட்டக்கூடாது. அவங்க திட்டினா வாங்கிக்கணும். ஓகேவா? ஸோ கடகராசிக்கார பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. ஒருவேளை நான் தான் அந்த மாமியார், அந்த குழந்தையே நான் தான் அப்படின்னா மருமக திட்டுவாங்க வாங்கிக்கணும். வேற வழி இல்ல. அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 3ஆம் இடத்துக்கும் சனி பார்வை இருக்கு. உங்க விதி. நான் என்ன பண்றது? அதனால வந்து கொஞ்சம் அதையும் அனுசரிச்சு போக வேண்டிய காலகட்டமா இருக்கு. ஸோ டாம் அண்ட் ஜெர்ரி விளையாட்டு ஆரம்பிக்க போதுப்பா. மென்டலி ரெடி ஆயிக்கங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. கடகராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் வீட்டில் மட்டும் தான் இது. மத்தபடி வெளியில புலியா இருக்க போறீங்க. இதுவரைக்கும் பதுங்குனதெல்லாம் போயும், இனிமே பாய்வதற்கான காலம் கடகராசிக்கார பெண்களுக்கு வந்துவிட்டது. கவலைகள் எல்லாம் தீர்ந்து போகுது. கரன்சி உயரப்போகுது. மோஸ்ட்லி நெறைய ஆக்சிடென்ட் ஆகுது, கை அடிபடுறது, நெறைய உங்கள போட்டு உடல் ரீதியாக பாடாப்படுத்தின விஷயத்துலேருந்து இந்த தடவ தெளிஞ்சு மேல வந்துருவீங்க. அப்படியே பிரபஞ்சத்தோட கை உங்ககிட்ட இருக்கு. நீங்க அத பிடிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க. அதனால எத பத்தியும் கவலைப்பட வேணாம். கடகராசிக்கார பெண்கள். ஓகே. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, கடகராசிக்கார பெண்களுக்கும் சரி, கடகராசிக்காரர்களுக்கும் சரி, இந்த தடவை அம்பிகை வழிபாடு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாகும். போது தலையில் பிறை சூடிய அம்பிகை, ராஜராஜேஸ்வரி மாரி, இல்லாட்டி காமாட்சி அம்மன் மாரி இருக்கவே இருக்கா என் ஆத்தா மீனாட்சி அவள புடிச்சுக்கோங்க. கன்னி பெண்கள் வழிபாடு, இல்லாட்டி காமாட்சி அம்மன் வழிபாடு கடகராசிக்காரர்களுக்கு அல்லலில் இருந்து தீர்க்கக்கூடிய வழிபாடாக அமையும். ஏன்னா மீனாட்சி பேரு மந்திரினின்னு பேரு. மனசுக்குள்ள புகுந்து உங்கள எத சொல்ல வைக்கணும், சொல்லக்கூடாதுன்ற அங்கேயே ஃபில்டர் பண்ணி தான் உங்கள பேசவே வைப்பா. ஆனா மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தடவ மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வர்றது, இல்ல மீனாட்சி அம்மன் வழிபாடு தினமும் பண்றது கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலனை இந்த சனிப்பெயர்ச்சியில் வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.